Hi friends, welcome back AJR Institute. இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் Python conditional statements. First, what is conditional statements? First ஒரு condition நம்ம செக் பண்ணுவோம். Given condition ட்ரூவா இருக்கா ஆர் ஃபால்ஸா இருக்கா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக தான். If it is true means உங்களுக்கு true black fully execute ஆகும். False means else black execute ஆகும். ஓகேங்களா? இது இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா decision making statements அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லூப்பிங்க்கும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப்பிங் வந்துட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும் அக்கார்டிங் டு கிவன் கண்டிஷன்ஸ். ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் தி கிவன் கண்டிஷன். பட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் உங்களுக்கு கண்டிஷன் செக் பண்ணும். உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நீங்கள் லூப்பிங்குள்ள கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லூப்பிங் எப்படி நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் செக் பண்ணும். ஓகேங்களா? லூப்பிங்குள்ளே யூஸ் பண்ணால் மட்டும்தான். நார்மலி செப்பரேட்டாக நீங்கள் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் தான் உங்கள் கண்டிஷன் செக் பண்ணும், ரிப்பீட்டடாக செக் பண்ணாது. ஓகேங்களா? டைப்ஸ் பார்க்கலாமா? It has 4 types. First one if statement, second one if else statement, third one elif statement, fourth one nested if statement. First if statement. What is if? It execute the code if the conditions true means will be executed the true statement. True இருந்துச்சுன்னா உங்க true statements execute ஆகும். False இருந்துச்சுன்னா it will be terminated. உங்களுக்கு terminate ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு no else part. Syntax பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துட்டு இங்கே செக் பண்ணும். எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் யூஸிங் ரிலேஷன் ஆப்ரேட்டர் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும். எந்த அவுட்புட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா? The second one if else statement. If else statement பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். இப்போ எய்தர் சாய்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படி ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் தி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற எவ்ரி ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எய்தர் சாய்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுப்போம். கண்டிஷன்ஸ் வந்துட்டு எனி எக்ஸ்பிரஷன்ஸ் ரிலேஷன் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரூ இஃப் பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? தென் தேர்ட் ஒன் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக் ஃபுல்லி எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் இஸ் கோயிங் டு செக் அனதர் எல்இஃப் கண்டிஷன். ஓகேங்களா? ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த கண்டிஷன் உங்களுக்கு செக் பண்ணும். அதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அனதர் எல்இஃப், அதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அனதர் எல்இஃப். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் எல்இஃப் லேடர் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஃபைனலி எந்த எல்இஃப்மே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஃபைனலி எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இட் மெயின்லி யூஸ்ஃபுல் ஃபார் செக் தி மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ். மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸை செக் பண்ணுற பர்பஸ்க்காக தான் நம்ம எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகிடும். அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அனதர் கண்டிஷன், அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அனதர். எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுனா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் பண்ணிடும். ஓகேங்களா? இங்கே ஏதாவது ஒரு கண்டிஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு டெர்மினேட் ஆகிடும். ஃபால்ஸாக இருந்தால் தான் ஒன் நெக்ஸ்ட் உங்களுக்கு செக் பண்ணும். ஓகேங்களா? தென் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் can be defined the if condition within a if. ஒரு if கண்டிஷன்ஸ்குள்ள இன்னொரு if கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணுறோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னா தட் இஸ் கால்டு நெஸ்டட் இஃப். இந்த மாதிரி மோர் தென் ஒன் இஃப்குள்ள இஃப் எல்இஃப் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இட் எக்ஸிக்யூட் த கோட் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான். இப்போ எல்இஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸாக இருந்தது தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கண்டிஷன் மூவ் ஆகும். இங்கே வந்து ட்ரூவாக இருந்தால் தான் இட்ஸ் கோயிங் டு செக் அனதர் இஃப் கண்டிஷன். அது இன்னர் இஃப் இதுக்குள்ளே இருக்க இஃப் வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணும். இன்னும் செக் பண்ண ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டேரக்ட்லி இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் தி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இஃப் கொடுத்துருப்போம், இங்கே ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகிடும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்த இஃப் கண்டிஷன்ஸை செக் பண்ணும். ஓகேங்களா? ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இட்ஸ் டேரக்ட்லி கோயிங் டு எக்ஸிக்யூட் எல் ஸ்டேட்மெண்ட். ஃபைனலி நம்ம கொடுத்துருக்க எல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதுக்குள்ளே இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா இன்னர் இஃப் எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகும். இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ நான் பைத்தான் ஐடியல் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். நியூ ஃபைலில் சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ்.
choose any folder, give any name. Condition statements condition dot py அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன் எக்ஸ்டென்ஷன். இப்போ நம்ம கோட் டைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இஃப் கண்டிஷன் பார்க்க போகிறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. இப்போது இதுக்கு வந்து மோர் தென் ஒன் கான்செப்ட்ஸ் வந்துட்டு நம்மளால் டிஃபைன் பண்ணிக்க முடியும் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ சிம்பிளாக உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஏஜ் ஃபார் ஓட்டிங். இப்போ ஓட்டிங்க்கு எவ்வளோ ஏஜ் தேவை அதை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ நான் ஒரு வேரியபிள் ஏஜ்ன்னு நான் கொடுக்குறேன். இது கெட்டிங் யூசர் இன்புட்னால இன்டீஜர் வேல்யூனால இன்புட் ஆஃப்ல என்டர் தி ஏஜ் அப்படி நான் கொடுக்குறேன். தென் ஃபஸ்ட்டு இஃப் ஏஜ் greater than or equal to 18 இருந்துச்சுன்னா ஓகேவா கோலன் யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். கண்டிஷன் பேரண்ட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோலன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் டேப் ஸ்பேஸ் இருக்கணும் ப்ரிண்ட்டுக்குள்ளே. இப்போது இங்கே ஸ்லாஷன் தேவையில்லை. வெல்கம் டு ஓட் கொடுக்கலாம், ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு கொடுக்கலாம் ஓகேங்களா. இதை கொடுக்குறோம் ஓகேவா. அவ்வளோதான். இஃப் வந்து அவ்வளோதான். மோர் தென் ஒன் இஃப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இஃப் யூஸ் பண்ணி இதுக்கு எல்ஸ் பார்ட் கிடையாது, செப்பரேட்டாக ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக தான். இப்போ ரன் பண்ணுறதுக்கு F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் தி ஏஜ் கேட்குது. இப்போ 18 அபோவ் வந்துச்சுன்னா எனக்கு வெல்கம் டு ஓட் அப்படின்னு வரும். இதுவே வந்துட்டு நீங்கள் பிலோவாக 18 பிலோவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும். எந்த அவுட்புட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது ஓகேங்களா. இப்போ மோர் தென் ஒன் இஃப் வந்து ஒரே ப்ரோக்ராமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இஃப் ஏஜ் இப்போது லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா, லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா என்னென்னு வரணும், நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வரணும். நாட் எலிஜிபிள் டு ஓட் ஓகே. இப்போ 17 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். இந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் எத்தனை இஃப் வேணாலும் ஒரே ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஒன் ஆப்ஷன்ஸ்க்காக தான், ஒன் ஆப்ஷன் கண்டிஷன்ஸ்க்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ வந்து இஃப் எல்ஸ் பார்க்கலாம். இதிலவே அப்படி உங்களுக்கு மாடிஃபை பண்ணி சொல்கிறேன். இப்போ இஃப் எல்ஸ்னால் இந்த வந்துட்டு நீங்கள் 2 டைம்ஸ் செக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வந்துட்டு எல்ஸ் இஃப்க்கு நேராக எல்ஸுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணால் போதும். யூஸ் பண்ணிங்கன்னா இது எய்தர் சாய்ஸ். இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ 18 அபோவ் எந்த ஏஜ் வேணால் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு வெல்கம் டு ஓட்டுன்னு வரும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 16 17 என்ன கொடுத்தாலும் நாட் எலிஜிபிள் டு ஓட். இதுக்கு வந்துட்டு டபுள் டைம் கண்டிஷன் செக் பண்ண வேண்டாம். ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு எல்ஸ் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். தென் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா. எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ் இஃப்னா ஃபார் மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ். இப்போ இது என்ன பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அதை யூஸ் பண்ண போகிறேன். A, B, C. இப்போ இன்டீஜர்னால இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் enter the values of A, B and C ஓகேவா. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஃப் இங்கே லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். A greater than B and A greater than C. இப்போ A பார்த்தீங்கன்னா பியை விடவும் சியை விடவும் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் there is இப்போ A is greater அப்படின்னு வரும். A is greater ஓகேங்களா. இதுக்கு and தான் லாஜிக்கல் and தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுவே எல்இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ B செக் பண்ணுறோம். B greater than A and B greater than C ஓகேங்களா. இப்போ B A விடவும் C விடவும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் B is greater ஓகேவா. தென் அனதர் எல்இஃப் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இப்போ C செக் பண்ண போகிறோம். C greater than A and C வந்து A விடவும் அண்டு B விடவும் அதிகமாக இருக்கணும். இருந்தால் தான் ரெண்டு கண்டிஷனுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் கரெக்டாக அவுட்புட் வரும். இப்போ C is greater ஓகேவா. ஃபைனலி எல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஈவனாக வேல்யூஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு நத்திங் இஸ் கிரேட்டர் அப்படின்னு வரணும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போடலாம். என்ன இது க்ளோஸ் பண்ணிடுறேன்.
இது மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ்க்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஏ வேல்யூ 100 கொடுக்குறேன், பி வேல்யூ 50, சி வேல்யூ 10. பார்த்தீங்கன்னா ஏஸ் நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா இன்ட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மோர் தென் ஒன் யூசர் இன்புட் சிங்கிள் வேரியபிளில் சிங்கிள் லைனில் கெட் பண்ணணும் அப்படின்னா யூஸிங் ஈவல் காம்போசிஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் கெட் பண்ண முடியும். மோர் தென் ஒன் இன்புட்ஸ் வந்து சிங்கிள் லைனில் கெட் பண்ண முடியாது. அதுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக நீங்கள் போடணும். ஓகேங்களா? அதனால் ஈவல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுக்குறேன் 100, 200, 300. இப்போ பார்த்தீங்கன்னா சி தான் வந்து கிரேட்டர், நான் சி இஸ் கிரேட்டர் அப்படின்னு வரும். திரும்பி அகெயின் வந்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே 500, 100, தென் 300 இப்படி கொடுக்குறேன். இப்போ ஏ தான் கிரேட்டர், நான் ஏ இஸ் கிரேட்டர்னு உங்களுக்கு வரும். ஓகேவா? திரும்பி அகெயின் நான் செக் பண்ணுறேன். இப்போ 100, 200, 300 கொடுக்குறேன். இப்போது பி செக் பண்ணும் இல்லையா? 50. இப்போது 200 பி தான் வந்து கிரேட்டர், பி இஸ் கிரேட்டர். ஓகேங்களா? இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் ஈவன் வேல்யூவாக கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100, 100, பார்த்தீங்கன்னா நத்திங் இஸ் கிரேட்டர். ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கண்டிஷன் செக் பண்ணும். எவ்ரி வேல்யூஸ்மே எவ்ரி கண்டிஷனுமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக வந்து கண்டிஷன் செக் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதான் வந்துட்டு எல்சிஃப். இந்த மாதிரி மோர் தென் ஒன் எல்சிஃப் கண்டிஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்ன கான்செப்ட் பார்க்கலாம் அப்படின்னா வித்ட்ரா கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வித்ட்ரா நம்ம ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பின் நம்பர், இப்போது 2323 நான் ஒரு பின் நம்பர் நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு நான் நம்பர் யூஸ் பண்ண போகிறேன். பேலன்ஸ் வந்து மினிமம் பேலன்ஸ் வித்ட்ரா பண்ண போகிறோம் இல்லையா, வித்ட்ராக்கு இருக்கணும். இப்போ 20,000 உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு நம்பர் யூஸ் பண்ண போகிறேன். இன்ட் ஆஃப் input of enter the pin number அப்படி நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் பின் நம்பரும் ஆல்ரெடி இருக்கிறதும் இப்போ யூசர் வந்துட்டு இன்புட்டாக கொடுக்கறதும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அடுத்து வந்துட்டு என்ன கேட்கணும்னா, அடுத்து வந்துட்டு enter the amount கேட்கணும். ஓகேங்களா? enter the amount. ஏன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு பின் நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்தது அமௌண்ட் தானே கேட்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஏஎம்டின்னு யூஸ் பண்ணுவோம், ரெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏஎம்டி வேரியபிள் ஈக்குவல் இன்ட் ஆஃப் சிங்கிள் வேல்யூ தான், இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஓகேவா? என்டர் தி அமௌண்ட் அப்படின்னு கேட்கணும். இப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் இன்னர் இஃப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது அவுட்டர் இஃப். இதுக்குள்ள கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே கொடுக்குற எவ்ரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த இஃப் செக் பண்ணும். இஃப்பில் வந்துட்டு இப்போ நான் அமௌண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும்னா லெஸ் தென் பேலன்ஸாக இருக்கணும், பேலன்ஸோட கம்மியாக இருக்கணும் எடுக்கிற அமௌண்ட்டு. ஏன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் எடுக்க முடியாது. ஆர் ஈக்குவலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லெஸ்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே லெஸ் தென் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஈக்குவல்னா இங்கே ஈக்குவல், லெஸ்னா ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா லெஸ் தென்னே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ள பேலன்ஸ் வித்ட்ரா பண்ணுறோம் இல்லையா, பேலன்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும்? பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட். நம்ம எடுக்கிற அமௌண்ட்டு பேலன்ஸில் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ்லேயே உங்களுக்கு அப்டேட் ஆகும் ரிமைனிங் அமௌண்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு மொபைல் மெசேஜ் வரும் இல்லையா, டெபிட்டட் அப்படின்னு நீங்கள் டிஸ்பிளே பண்ணாலும் பண்ணலாம். டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட். ஓகேவா? இப்படி காமிச்சிக்கோங்க, டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட். And then debited rupees, amount. ஓகேவா? இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேவா? தென் ஃப்ரண்ட்டில்
account balance. பேலன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது இந்த இஃப் இதோட எல்ஸ் பார்ட் என்னன்னா, இப்போ இன்கேஸ் அமௌண்ட் நீங்கள் எடுக்கிற அமௌண்ட் இப்போ 20,000 இருக்கு, 20,000 மோர் தென் 20,000 இப்போ 20,000 25,000 அப்படி போட்டிங்கன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் இல்லை இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்ட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண இஃப். ஓகேங்களா? இப்போ இங்கே என்னென்னா பின் நம்பர் செக் பண்ணும். பின் நம்பர் ட்ரூவாக இருந்தால் தான் இது ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு டிஸ்பிளே பண்ணும். இப்போ உங்களுக்கு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டேரக்ட்லி இஸ் கோயிங் டு கால் எல்ஸ். இப்போ இங்கே வந்துட்டு இன்வேலிட் பின் நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இன்வேலிட் பின் நம்பர். ஓகே, ரன் பண்ணலாமா? இப்போ பின் நம்பர் நான் கரெக்டாக கொடுக்குறேன் 2323. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கனால அமௌண்ட் கேட்குது. இப்போ அமௌண்ட் வந்துட்டு நான் 17,000 கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு 17,000 டெபிட்டட், பேலன்ஸ் 3,000 அப்டேட் ஆகி வந்திருக்கா? ஓகேவா? அப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சிம்பிளாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பின் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க. இன்கேஸ் வந்து இப்போ அமௌண்ட் வந்து 25,000 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இருக்கிறதே 20 எப்படி 25,000 இருக்க முடியும்? ஆனால் இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு. எவ்ரி கண்டிஷன்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ தான் ப்ராப்பராக இருக்கா இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பின் நம்பர் நான் ராங்காக கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இன்வால்வ் பின் நம்பர் இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகுதா? இஃப் கண்டிஷன்ஸும் ஒர்க் ஆகுது, அஸ் வெல் அஸ் எல்ஸ் பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? ட்ரூ பிளாக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், அஸ் வெல் அஸ் எல்ஸ் பிளாக்கும் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும், வேலிடேட் பண்ணணும்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி கோடிங் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணுவோம். ஓகேங்களா? டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.